டிவியை வந்து ஆஃப் பண்ணுங்கடா, நான் பேசணும்டா, என் வாழ்க்கையை நோக்கி நான் பயணிக்கணும்டா. ஸ்டாப் ஆகி உலகமே நின்று அமைதியாகி ஒரு கீச்சான்ற சவுண்டு கூட, ஒரு அமைதியான இடம் இல்லையா வீடியோ போடுறதுக்கு. இப்போ நம்ம பேசிக்கிட்டு நேரம் அம்மா வந்து மிக்சியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் ட்ரெயின் போகுது, இந்த மாதிரி ஃபேனு கூட ஆஃப் பண்ண மாட்டேங்காங்க, இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. அது நம்ம கூட பிறந்தவங்க கொஞ்சம் கூட ஒத்துழைப்பு கொடுக்காம கத்துறாங்க. டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவியை வந்து ஆஃப் பண்ணுங்கடா, நான் பேசணும்டா, என் வாழ்க்கையை நோக்கி நான் பயணிக்கணும்டா அப்படி சொன்னாலும் அவங்க வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகுது. யூடியூப்பில் வந்து நம்மளால் வந்து வீடியோவே போட முடியல. நான் யூடியூப்பில் முன்னேறி வரணுன்றது என்னோடய பல நாள் கனவு. யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பேசிவான இன்கம். நம்ம வந்து ஒரு தடவை வீடியோ போட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம வந்து கஷ்டப்படாமல் நம்ம பழைய வீடியோவுக்கும் ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம குடும்பமே முன்னேறி வருமையா அப்படின்ட்டு சொன்னாலும் அது புரிஞ்சுக்கிறாத மனநிலையில் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களா? அப்படி தான் வந்து எல்லா குடும்பத்துலையும் இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் எல்லா குடும்பத்துலையும் இருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஏதாவது சினிமா படங்களில் வந்து அதிர்ச்சி ஆனவுடனே அப்படியே அந்த பறவை பறக்கிறது நிற்கும், கடல் அலை அப்படியே பாதி தூரம் மேலே போய் அப்படி நின்றுக்கிறோம், சரிங்களா? அந்த மாதிரி நிற்கும். இப்போ நான் நடந்து போகிற பஸ்ஸுக்கு ட்ரெயினில் அப்படி நின்றுக்கிறோம். அப்படி இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி உலகமே நின்று அமைதியாகி ஒரு கீச்சான்ற சவுண்டு கூட வராமல் இருந்தால் தான் நான் வந்து வீடியோ போடுவேன், என்னோடய வந்து வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க, நான் முன்னேறி வருவேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா, அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு 80 வயசு ஆனாலும் யூடியூப்பில் முன்னேறி வருவது எப்படி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறாமல் செத்துட்டா பிரேதாத்மா ஆயிடுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடாதீங்க. அந்த மாதிரி பிரேதாத்மா ஆயிடாமல் நம்ம வந்து நம்மளை வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். ஃபேன் ஓடுனானே, ஃபேன் ஓடிட்டு போகுது, வீட்டில் உள்ளவங்க வந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காட்டேன்னு கொடுக்க தேவையில்லை. எனக்கு எவ்வளோ கொடுக்கவும் தேவையில்லை. எனக்கு வந்து என்னோடய கண்டென்ட்டு தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன், சரிங்களா? என்னோடய கண்டென்ட் பேசட்டும், என்னோடய பேக்ரவுண்டு பேச தேவையில்ல, என்னோடய வந்து குவாலிட்டியான சவுண்டு பேச தேவையில்ல, என்னோடய கண்டென்ட் பேசட்டும். நான் வந்து உண்மையிலேயே மனசார என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் உதவி செய்யணும்னு சொல்லி நான் பேசிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த வழிகள் எல்லாமே எனக்கு தெரியும். நான் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ இந்த மாதிரி வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன், எந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும், எந்த மாதிரியான ஒத்துழைப்பு இல்லாத தன்மை இருக்கும், அது எல்லாமே எனக்கு தெரியும். நம்மளும் யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்ட்டு யூடியூப்பில் நுழைஞ்சிருக்கிற யூடியூபர்ஸுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. உங்கள் கண்ணு முன்னாடி நான் வந்து என்னுடைய சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணி காமிப்பேன், சரிங்களா? அதுக்கு நீங்களும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலையும் நான் வந்து மானிட்டைஸ் பண்ண வைப்பேன், சரிங்களா? என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் தான் பேசணும், நம்ம பேச தேவையில்லை, சரிங்களா? நம்மளுடைய பேக்ரவுண்டு பேச தேவையில்லை. நம்மளுடைய வந்து வீடோடைய பேக்ரவுண்டு, வீட்டோட அழகு, நம்மளுடைய சூழல் வந்து அமைதியான சூழல், இதெல்லாம் பார்த்து வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இவருடைய வீடியோஸ் வந்து நல்ல கருத்துக்கள் இருக்கா, நமக்கு வந்து பயன்படுதா, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுதான் முக்கியம். அந்த ஹீரோ படம் பார்த்தீங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து ஹீரோன்ற படம், இந்த டாடா படத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல, அந்த ஹீரோ தான் நடிச்சிருப்பான். ஹீரோ ஆகணும்னு அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசை, சரிங்களா? ரொம்ப நாள் ட்ரை பண்ணுவான். ஆனால் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு வந்து முகத்தில் வந்து பெரிய தழும்பு வந்தோன்னா அவனால் ஹீரோவாகவே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுவான், சரிங்களா? முடிவு பண்ணாலும் அந்த படத்து மூலிமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, அந்த கிளைமேக்ஸில் ஒரு 1/4 மணி நேரம் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து அவனுக்கு முகத்தில் எவ்வளோ பெரிய தழும்பு இருக்கும் தெரியுமா? அந்த தழும்பே நம்ம வந்து மறந்துடுவோம் அவனுடைய நடிப்பில், சரிங்களா? கிளைமேக்ஸ் முடிகிற அந்த பாயிண்டில் தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த 20 நிமிஷம் வந்து என்னுடைய தழும்பு வந்து உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அதை மறைய வைக்கிற அளவுக்கு என்னுடைய நடிப்பு இருந்தால் தான் நான் நடிகேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிப்பாங்க, சரிங்களா? அது மாதிரி இங்கே வந்து கண்டென்ட் தான் முக்கியம். கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்க, சரிங்களா? கண்டென்ட் மட்டும்தான் முக்கியம், எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக பயணிச்சு வாங்க.
நம்ம ஒரு வருங்காலத்தில் இப்படியே இருக்க போகிறது, கண்டிப்பாக முன்னேறி மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்து வருவோம். ஒரு நாள் நம்ம ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான சூழல்கள்லாம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான கதைகள் வந்து நமக்கு வேணும். சரிங்களா? மற்ற ஆளுகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எல்லாம் இருந்து மாரி செய்கிறது வேறு, எதுவுமே இல்லாமல் இருக்கிறத வச்சு முன்னேறி வர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனை விட திறமைக்காரன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நம்ம தான் அந்த திறமைக்காரன். சரிங்களா? உங்கள் மனசை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முன்னேறி வருவோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.